பேக் டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நட்சத்திர ஜன்னல். ரவி, நீங்க பேசிட்டு இருந்தீங்க அந்த ஆதி பகவான்ல அந்த கேரக்டர், பகவான் கேரக்டர். ஜெனரலா ஹீரோஸே வந்து ஹீரோஸ் இல்லை, யாரா இருந்தாலுமே ஒரு ஃபெமினைனா பண்ணணும்னா யோசிப்பாங்க. அதுவும் ஒரு ஹீரோன்றவர் வந்து பயங்கர இமேஜ் கான்ஷியஸா இருப்பாங்க. இவ்வளோ உங்களுக்கு இமேஜ் பத்திலாம் கவலை இல்லை? நான் என்ன சொல்றேன்னா, ஹீரோன்றது நம்ம டேர்ம் பண்ற ஒரு விஷயம். ஐம் அன் ஆக்டர். அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் தான் தமிழ்நாட்டில் வந்து அது ரொம்ப பெக்யூலியர் டிஃப்ரென்ஸாக நான் இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்ததுனால ஹீரோன்றது ஹீரோவாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹீரோ அது ஹீரோவாக ப்ளே பண்ணும்போது ஹீரோ, ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணும்போது ஐம் அன் ஆக்டர். அந்த கேரக்டர் அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அதுதான் எனக்கு ஹெல்ப் ஆச்சு. ஒரு ஆக்டராக நான் ஃபீல் பண்ணதுனால தான் அந்த ரோல் பண்ண முடியும். ஒரு ஹீரோவாக ஃபீல் பண்ணியிருந்தால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் சேலஞ்சாக எடுத்து பண்ணணுன்ற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. பரதநாட்டியம் ஹெல்ப் ஆச்சா அந்த பாடி லாங்குவேஜ்க்கு? கண்டிப்பாக இருக்கும். ஐ மீன் கான்ஷியஸாக. ஆமாம், ஏதாவது ஒரு பேண்டிசம் பண்ணிக்காமீங்க. ஹே பேப், கேன் ஐ ஹேவ் அன் ஐஸ் கியூப்? ஸோ அதுதான் அது. அந்த நளினம் வந்து பரதம் கண்டிப்பாக அது ஹெல்ப் ஆயிருக்கு. கான்ஷியஸாக இல்லை, சப்கான்ஷியஸாக கண்டிப்பாக ஹெல்ப் ஆயிருக்கு. பட் பயங்கர எஃபர்ட் எடுத்திருக்கீங்கல்ல, அண்ட் ஸ்பெஷலாக அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு பயங்கர எஃபர்ட் எடுத்தீங்க. இந்த ஃபிலிம் நீங்கள் நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக போல, எப்படி இருந்தது? அது இருக்கும், வருத்தம்ன்றது ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன் நான் வேலையன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான் நான் எதிர்பார்ப்பேன். அது சரியாக போகிறது சரியாக போல வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எனக்கு அதில் வருத்தம்னு எதுவுமே கிடையாது. அபவுட் யுவர் ஃபேமிலி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆர்யா, விஷால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. இல்லை, ஆர்யா வந்து சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் வந்து என்கிட்ட சொல்கிறான், மச்சி வேணாம், கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு. கல்யாணம் பண்ணிக்காதவன் ட்ரை பண்ண, கல்யாணம் பண்ணிக்கொண்டா. ஸோ ஐம் வெரி கன்ஃபியூஸ்ட் அப்படின்னாங்க. என்னைக்காவது கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்ன குரூப்பில் நீங்கள் ஒருத்தரா? இல்லை இல்லை, அது வந்து அவங்கள பொறுத்து இருக்கு. நான் இப்போ வந்து வாட் இஸ் மேரேஜ் டு யூ? இல்லை, நான் விஷால்னா நான் போய் சொல்லுவேன் கல்யாணம் பண்ணிக்கோ செட்டில் ஆகுது நான் சொல்லுவேன். ஆர்யானா என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் எப்படின்னு எனக்கு தெரியும். ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள அடங்க மாட்டான் அவன். அவனை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா அவன் என்னதான் திட்டுவான். அவன் நீ தானே பண்ணிக்கோன்னு சொன்னேன், இப்போ பார்த்தியா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா திட்டுவான். அப்படி இருக்குன்னா what do you mean? வேற ஒன்றும் இல்லை, நான் அதுக்கு தான் சொன்னேன். ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள அடங்காத ஒரு பையன் வந்து ஆர்யா. விஷால் அப்படி கிடையாது, அவன் வேற மாதிரி அடங்கிடுவாரு. அவன் ஓரளவுக்கு அடங்கி எமோஷனல் டைப். இல்லை, அவன் கொஞ்சம் எமோஷனல் டைப். இவன் அப்படி கிடையாது. ஏன்னா படமே ஃபெயிலியர் ஆச்சுன்னா எனக்கு தான் தெரியுமே அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் நான் வந்து ஆர்யா கிட்ட தான் பார்த்தேன். ஜாமி அவன் தான் வந்து அந்த ஆட்டிடியூட் இருக்கிறவன். அவன் கிட்ட போயிட்டு நம்ம வந்து இப்போ சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மளை தான் திட்டுவான். விஷால்னா நான் சொல்லுவேன் செட்டில் ஆகடா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது சொல்கிற ஆளை பொறுத்து இருக்கு, வேற எதுவும். உங்களோட verdict for about marriage, what is marriage done to ரவி? என்ன கல்யாணம் திருமணம்ன்றது ரவியை எப்படி மாத்திருக்கா இல்லை அதே மாதிரி தான் இருக்கீங்களா? இல்லை, கண்டிப்பாக மாற்றிருக்கு. சேஞ்ச் ஃபார் த பெட்டர் நிச்சயமா. நான் முன்னாடி கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் தான் சுற்றிட்டு இருப்பேன். நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பேன், என்னை பற்றி மட்டுமே யோசிப்பேன். மேரேஜ் சேஞ்ச் மீ இன் அ வே தட் யூனோ, ஒரு ஃபேமிலிக்காக யோசிக்கணும், ஒரு ஃப்யூச்சருக்காக யோசிக்கணும், பொறுப்பு இல்லாமல் சுற்றக்கூடாது, சம்பாதிச்சதை செலவு பண்ணக்கூடாது, சேமிக்கணும், அப்படியே ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம். இதை தெரியும் இல்லை, மேரிட் பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் வந்து ஒரு படத்தில் தான் இந்த ஒரு டயலாக் நான் ஒன்று கேட்டேன். அதுலேருந்து அது பெரிய ஒரு தத்துவமாகவே எடுத்துக்கிட்டேன். யூ நீட் அ விட்னஸ் டு யுவர் லைஃப். அது வந்து ஒய்ஃப் தான். ஒரு ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் தான் விட்னஸ் அவங்களுடைய லைஃபுக்கு. இப்போ என்னுடைய லைஃபுக்கு நானே விட்னஸாக இருக்க முடியாது. நான் வந்து என்னையே தேத்திப்பேன். சார் நம்ம ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணல, நம்ம ஒன்றும் இப்படி இல்லை, நம்ம ஒன்றும் அப்படி இல்லை, நம்ம கிரேட்டு, என்ன நான் தேத்திப்பேன். பட் நம்ம கூடிய ஒருத்தங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்லணும், நீ இப்படி நீ அப்படி. ஏன்னா தே ஒன்லி சிஎஸ். ஒரு வெளியில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நீ எப்படி இருக்க என்ன இருக்கன்றது பார்க்கறது அவங்க தான். ஸோ மேரேஜ் வந்து இட்ஸ் லைக் அ விட்னஸ் டு யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லுவேன். ஹவு ரொமான்டிக் ஆர் யூ? நான் வெரி பேட். சத்தியமா ஐ ஆல்வேஸ் லவ் ஹர் அப்படின்றது உள்ளே இருக்கும், அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அதுதானே ரொமான்ஸ். எவ்வளோ படத்துல எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, அது என்ன ஹீரோயின்ஸ் கிட்ட மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, வைஃப் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அது நடிப்பு. வாட் இஸ் தி மோஸ்ட் ரொமான்டிக் திங் நீங்க இது வரைக்கும் பண்ணதுல?
ரொம்ப ரொம்ப இது பயங்கர என்ன, அதாவது ஆர்த்தியால மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, நீ அந்த மாதிரி பண்ணீங்கல்ல, என்ன விஷயத்த சொல்லுவீங்க? எதுவுமே பண்ணதே கிடையாது சத்தியமா. இப்ப மரியாதையா போய் ஆர்த்தியோட பர்த்டேக்கு என் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டு டின்னர் கொடுப்பேன் நான். பட் என் பர்த்டேக்கு என்னை ஃபாரின் கூப்பிட்டு போவாங்க ஆர்த்தி. ஸோ நான் அவங்களுக்காக எதுவும் பண்ணதில்லை. பட் எனக்கு எல்லாம் அவங்க ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் எங்க ஷோல திஸ் இஸ் த மோஸ்ட் ரொமான்டிக் திங் யூ எவர் டிட் ஃபார் மீ அப்படின்னு ஆர்த்தி சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்? நான் எங்கே போனாலும் வாங்குறது எல்லாமே ஆர்த்திக்கு தான். நான் இது வரைக்கும் ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் நான் எனக்கு ஏன்னா ஷீ வில் பை ஃபார் மீ. ஸோ நான் வாங்குறது எல்லாமே ஆர்த்திக்கு தான். ரிங் வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் நிறைய வாங்குவேன் ஆர்த்திக்கு. அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம வாங்குவோம். நான் எதுவும் அப்போ தான் பில்லே எடுக்க மாட்டேன். பிடிக்கலன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் பில்லோடு தான் வாங்குவேன். ஸோ ஹைதராபாத் போயிருந்தேன். அங்கே வந்து கிட்டத்தட்ட நிறைய ட்ரெஸ் ஒரு பெட்டி ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஓமான் போயிருந்தேன், இங்கே கல்ஃபில். அங்கே வந்து ஒரு சில்வர் ரிங் ஒன்று வாங்கினேன். சில்வர் தான், பட் எனக்கு பிடிச்சது, அந்த பேட்டர்ன் பிடிச்சது. ஸ்டில் ஷீ ஹேஸ் இட். அது வந்து எல்லா அந்த உண்மையான டைமண்ட் கோல்டை விட நான் வந்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்த அந்த ரிங் வந்து ஷி ஆல்வேஸ் வேர்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பண்ணலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதான் ரொமான்ஸ். கேமராக்காக ஆர்த்திக்கு ஒரு மெசேஜ், ஐ மீன் எங்க ஷோக்கு வந்ததுக்காக ஆர்த்திக்கு. சொன்ன மாதிரி மேரேஜ் இஸ் அ விட்னஸ் இன் லைஃப். யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் மை விட்னஸ். என்னை வந்து பார்த்துட்ருக்கேன். நான் எப்படி என்னன்றது எல்லாரை விட உனக்கு நல்லாவே தெரியும். நிறைய திட்டிருக்கேன், நிறைய அன்பாக பேசியிருக்கேன். திட்டினது வந்து எதுக்குன்னா நான் இன்னும் பெட்டராக பண்ணணும், பெட்டராக இருக்கணுங்கிறதுக்காக அதை நான் ஏற்றுக்கிறேன். ஐ லவ் யூ. பாத்தீங்களா, ஹீரோவா இருந்தாலும் லவ்னு வந்துட்டா இறங்கி தாங்க வரணும். ரொம்ப ஸ்வீட்டா பண்ணாருல்ல. இன்னும் நிறைய விஷயங்கள் ரவியோட பேசுறதுக்கு முன்னாடி வீல் கோ இன் ஃபார் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நட்சத்திர ஜன்னல். அது ஸ்க்ரீன்லேயும் சரி வெளியிலையும் சரி பண்ணக்கூடிய தைரியமான ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியிலே அது அஜித் சார். என்னை பற்றி எதாவது நல்லதாக சொல்லுங்கள். நம்ம ஷோக்கு வந்து கலாட்டா பண்ணாம போனா எப்படி? வில்லன் ரோல் வந்து நீ பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ற மச்சி. நானு